இது என்னன்னா, இப்போ நமக்கு ஒரு சான்ஸ் மனுஷனா கிடைச்சாச்சு. மனுஷனா பிறந்தும் ஜம்மனே கை காலம் சௌக்கியமா இருக்கு. நமக்கு கீழே உட்கார முடியுது, சேர்ல உட்கார முடியுது, பஜனை கேட்க முடியுது, பஜனையை பார்க்க முடியுது, பஜனையை பாட முடியுது. இப்படிலாம் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோம், பகவான் நமக்கு எவ்வளவு அனுகிரகம் பண்ணிருக்கோம். ஏதோ கஷ்டம்னு பண்ணுவோம், அது ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இதெல்லாம் தாண்டி நமக்கு பகவான் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னா இதை நம்ம பிரயோஜனப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு நாம சங்கீதம் நடக்கிறது அப்படின்னா எப்படியாவது டயத்தை ஒதுக்கி இந்த சத்சங்கத்துக்கு போயிடணும். நிறைய 10 விஷயங்கள் நம்மளை பிடிச்சி இழுக்கும். ஏதாவது 10 காரணங்கள் வரும். நாம சங்கீதமோ சத்சங்கத்துக்கோ ஒரு கதைக்கோ போக முடியாம இருக்கிறதுக்கு 100 காரணம் நமக்கு இருக்கும். ஆனா அந்த சமயத்துல இந்த மாதிரி விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி உட்கார் நமக்கு கிடைக்காது, இந்த சத்சங்கம் உட்கார் நமக்கு கிடைக்காதுன்னு இந்த எப்பதான் சத்சங்கம் கிடைக்கிறதோ அப்பதான் வந்து பிரயோஜனப்படுத்திருந்து இது போனோம்னா நம்ம இந்த பிறவி அட்லீஸ்ட் அடுத்த ஜென்மம் மனுஷனாவது பட்டோம். மனுஷனா இனிமே பிறவியே வேண்டாம்ங்கிறது அல்டிமேட். அது பகவான் தான் முடிவு பண்ணணும். நம்மளுடைய முயற்சி என்ன இருக்கணும் அப்படின்னா, இனிமே நம்ம திருப்பி பிறந்தாலும் இதே சத்சங்கம் நமக்கு கிடைக்கிற மாதிரி விடும். முதல் பிரார்த்தனை இல்லையா, பேசிக் பிரார்த்தனை. திருப்பி வேற ஏதாவது சந்தோகம் போது என்ன பண்றது, திருப்பி ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்கும். அதான் அழகா சொல்லுவார், அண்ணா சொல்லுவார், எவ்வளவு பெரிய நீ ஐஏஎஸ் படிச்சிருக்கலாம், பிஹெச்டி, எம்பிபிஎஸ் எல்லாமே படிச்சிருக்கலாம். ஆனா திருப்பி நீ வந்து குழந்தையா திருப்பி மனுஷனா பிறந்தாச்சுன்னா அதே அடியை வாங்கி ஏபிசிடி படிச்சுக்கலாம். இந்த ஜென்மத்தில் நான் எம்பிபிஎஸ், பிஹெச்டி, ஐஏஎஸ் எல்லாம் படிச்சிருக்கலாம். திருப்பி நான் மனுஷனா பிறந்துட்டேன் அப்படின்னா திருப்பி அடி பிடிச்சி அம்மாட்ட அடி வாங்கி ஏபிசிடி ஆனாம நான் கத்துறதுதான் ஆகும். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இந்த ஜென்மத்தை பண்ணது அப்படியே இருக்கும் பேலன்ஸ்ல, அது அப்படியே கண்டினியூ ஆகும். அது எதுன்னா நாம சங்கீதம் தான். இதுக்கு உதாரணம் எதுன்னா, அர்ஜுனன் வந்து பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றேன், இந்த மாதிரி நான் கேட்கிறேன்னு நான் மறந்து போயிட்டா என்ன பண்ணுறது, இப்பொழுது உபதேசம் பண்ணிருக்க மறந்து போயிட்டா என்ன பண்ணுறதுன்னா உனக்கு மறக்கவே மறக்காதுப்பா, அது எப்போ வரணுமோ உனக்கு அப்போ காப்பாற்றும் அப்படிங்கிறது. அதனால இந்த ஜென்மத்தில் நம்ம ஒரு 100 நாமா சொல்லியாச்சு அப்படின்னா அடுத்த ஜென்மம் மனுஷனா பிறந்தோம்னா நம்ம சொல்ற முதல் ராமா 101வது ராமம், அது சத்தியம். அதனால வந்து இந்த மாதிரி ஒரு சத்சங்கத்தை எல்லாரும் ஈடுபடணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ கல்யாண உற்சவம் ஆரம்பிக்கும். भावेन दुःख सम्मूढां प्रायः शरीरं मनोज्ञतां राधां मनसि निधाय स्वावतरण कारणं मेघावर्णमालोक्ष्य मेघश्रेणीं दीर्घवेणीं ताञ्चाकलय्य यशोदा शिशुः अधिधृत तदा गमनविद्युत हृदयेन गोनायकेन पित्रा परित्राणाय ऋषभानुपुत्र्याम् अर्पितः तत्स्कन्धाधिरूढः दयाचां काणमालिङ्गितः तत्कालाविर्भूत चन्दनादि अनेकतरु निकरबहिः प्राकारान्तर्गत देहावियुक्त कदलीवनान्तर्गत अर्कलानर्ककवाड द्वारान्तर्गत अनेक कल्याण सामग्रीयुक्त बहुमणि हादक कवच क्वचित सहस्रस्तंभ मंडपांतर्गत पर्यंकारूढ़ यौवनारूढ़ अधिप्रौढ़ निजभारमूर्ति संकर्षण समकालांतर्हित शिशु शरीर दर्शनेन संजाताह्लादां राधां स्मरस्मरणयोः अंकुरेण ऐक्यवाक्येन कोलोकवृद्धान्तं स्मारयित्वा तदनुक्षणं क्षणमपि न सहेयमिति स्मृतिः भूषणया तया सकभाषमाणः श्रीकृष्ण श्रीराधां तां पाणिना गृहीतम् उद्युक्त्वा चतुर्वेदशाखाध्यायिने सकलसाप्तस्वरूपाय चरणागतोद्धारगोत्राय चतुर्दश भुवनाधीश्वराय अनेककोटि ब्रह्माण्डनायकाय तत्त्वातीताय परात्मराय सच्चिदानन्दमूर्तये सोमवंशभावनाय यदुकुलोकंसाय विदूर्ध महाराज वर्मणो नत्रे
सूरसेन महाराज वर्मण पौत्राय श्री वसुदेव आनंदुबी वर्मण पुत्राय श्री कृष्णचंद्र वर्मणे साक्षात् परिपूर्ण स्वरूपाय वराय चतुर्वेदशाखाध्यायिनीं सकलशास्त्रार्थस्वरूपिणीं शरणागतोत्तारगोत्रोद्भवां चतुर्दश भुवनाधीश्वरीं अनेककोटि ब्रह्माण्डनायकीं सत्त्वस्वरूपिणीं चन्द्रवंशप्रदीपिकां भानुनायकवंशोद्भवां स्वर्णभानुकोनायकोनत्रीं सुरभानुकोनायको पौत्रीं वृषभानुकोनायको पुत्रीं श्रीराधा नाम्नीं साक्षात् परिपूर्णस्वरूपिणीं इमां कन्यां विदूरद महाराज वर्मणो नत्रे सूरसेन महाराज वर्मण पौत्राय वसुदेव आनंदुबी वर्मण पुत्राय श्री कृष्णचंद्र वर्मणे साक्षात् परिपूर्ण स्वरूपाय वराय स्वर्णभानुकोनायको नत्रीं सुरभानुकोनायको पौत्रीं वृषभानुकोनायक जीवन हेतुना गंगे पद्मां सुभगे त्वं जीव शतकर्षकं माङ्गल्यं तन्तुनानेन जगजीवन हेतुना गंगे पद्मां सुभगे त्वं जीव शतकर्षकं माङ्गल्यं तन्तुनानेन जगजीवन हेतुना गंगे पद्मां सुभगे त्वं जीव शतकर्षकं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवी नारायणि नमोऽस्तुते सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते राधा राधा कृष्ण राधा Radha